ஹலோ யூடியூப் ஃபேம், இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருச்சு. ஏன்னா எனக்கு மார்னிங்கே கண்டென்ட் கிடச்சாச்சு. Meditating with my mom. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும். ஏன்னா அது அவ்வளோ அவசரமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, இந்த ஜென்ரேஷனில் நம்ம எல்லோரும் எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கோம், இன்க்ளூடிங் நானும் தான். ஆனால் நம்ம ஏன் நம்ம உடம்பையும் மனசையும் பார்த்துக்கிறதே இல்லை அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுக்காக தான் இந்த குட்டி பதிவு. மார்னிங் சீக்கிரமாக எழுந்ததுமே எங்கள் அம்மாவோட தோலில் சாஞ்சு தூங்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா தட்டி எழுப்பி, வா மெடிடேஷன் கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஆன்லைன் மெடிடேஷன் கிளாஸ் தான், ஸோ நீங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். மெடிடேஷன் ஞானிகளோ யோகிகளோ மட்டும் பண்ண வேண்டியதில்லை, நம்மள மாதிரி சாதாரண மக்களும் பண்ண வேண்டியது. ஆனால் நம்ம கேட்க லைஃப் ஸ்டைலில் நம்ம அதை பண்ண தவறிடுறோம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வாவாக இருந்தது. நாங்கள் 2 பேரும் சேரில் உட்காந்துட்டு எங்கள் முன்னாடி எங்கள் ஃபோனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு வி க்ளோஸ்ட் அவர் ஐஸ் அண்ட் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம பண்ணணும். அண்ட் இது தான் த பீக் ஆஃப் த மெடிடேஷன். 21 days ஃப்ரீ மெடிடேஷன் சேலஞ்சில் இது 17th day. அண்ட் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டே பண்ணுறது. ஏன்னா எங்கள் அம்மாவோட மோட்டிவேஷன்னால். மம்மி ஐ லவ் யூ. இவ்வளோ சொல்லிட்டு ஏன் நம்ம மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்லாமல் விட்டால் எப்படி? மெடிடேஷனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? மெடிடேஷன் பண்ணுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், அது ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும். நம்ம இந்த ஜென்ரேஷனில் ஃபேஸ் பண்ணது ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை, ஸோ அது ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இம்ப்ரூவ்ஸ் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன். அண்ட் எனக்கு இது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். தேர்ட் திங், இட் ப்ரமோட்ஸ் எமோஷனல் ஹெல்த். நம்ம ஜென்ரேஷனோட மேஜர் ப்ராப்ளம்ஸில் முக்கிய புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் இன்ஸ்டெபிலிட்டி தான். ஏன்னா இந்த பொண்ணு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுது, ஏன்னா இந்த பையன் புரிஞ்சிக்கவே மாட்டானா, இது எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இல்லை மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். என்ஹான்ஸ் செல்ஃப் அவேர்னஸ். அவங்கள பற்றி நீங்களே அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மெடிடேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், இட் இம்ப்ரூவ்ஸ் ஸ்லீப். காலையில் எழுந்ததுமே மெடிடேட் பண்ணுறதுனால நம்ம மைண்ட் ரொம்ப கிளியராக இருக்குது. அதனால நம்ம டேவும் ப்ரொடக்டிவாக இருக்கும். ப்ரொடக்டிவாக இருக்கிறதுனால எண்ட் ஆஃப் தி நைட் நம்மளால் நிம்மதியாகவும் தூங்க முடியும். ஸோ மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு யூடியூப்.